போட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். நான் வந்து நேற்று நைட்டே 1/4 கிலோ உளுந்து வாங்கி வச்சு ஊற வச்சுட்டு காத்தால வந்து உளுந்து 1/4 கிலோ, வெல்லம் வந்து 400 கிராம் போட்டு ரெண்டையும் ஒன்றா போட்டு கொஞ்சோண்டு இனிப்பு தெரியறதுக்கோசரம் கொஞ்சோண்டு உப்பு போட்டு அதை அரைச்சி வச்சுருக்கேன் ரெண்டும். இது வந்து 5 மணி நேரம் வந்து செட் ஆகிறதுக்கோசரம் ஊற வச்சுருக்குது. அதுக்கப்புறம் வந்து இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ அடுப்பை வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு இட்லி சட்டி வச்சுருப்பேன். இட்லி சட்டி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். தண்ணி கொஞ்சம் நல்லா காயட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து இட்லி குழி வச்சு மேலே வந்து துணி போட்டுக்கலாம். துணி போட்டு நல்லா அமைக்க விட்டு இப்போ வந்து தேங்காய் சில்லு எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு 3 வச்சுக்கலாம் ஒரு குழிக்கும். இதில் வந்து ஏலக்காய் வச்சுக்கலாம். நடுக்குழியை மட்டும் நான் வைக்கல, ஏன்னா கொஞ்சம் வச்சோம்னா இதில் ஊற்றணும்னா எல்லா இடமும் இதாகும், அதனால் வைக்கல. உங்களுக்கு நீங்கள் எப்படி இருக்குதுன்னா அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஏலக்காய் வச்சுக்கலாம் ஒரு இதுக்கும். வாசத்துக்கோசரம் இப்போ வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இப்போ வந்து ஊற்றிக்கலாம் ஒரு குழிக்கா. இப்போ நான் எப்படி பண்ணுவாங்க, வச்சாச்சு. இப்போ மூடி வச்சு வேக வச்சிடலாம். ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். வந்து பார்த்துக்கலாம். நல்லா சூப்பராக வந்துருச்சு. நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் வெல்லம் தூவி விட்டு நான் கொஞ்சம் சொல்லலை. பாருங்கள் எப்படி வந்திருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்திருக்குது. சூப்பராக சுவையாக வந்திருக்குது. எல்லாத்தையும் எடுத்து ஒவ்வொன்றா காட்டுறேன் நான். சுவையான சூப்பரான உளுத்தம் புட்டு ரெடி ஆகி போச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இது பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காத இது சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க.